ஹலோ ஃபார்மர்ஸ், இன்னைக்கு முடிவில் எது எப்படி போகிறோம்னா மல்லிகை செடியை மழை காலத்தில் எப்படி பூக்க வைக்கலாம் அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். இப்போ நீங்கள் வீடியோவில் பார்த்தீங்கன்னா தெரியும், நம்ம வந்து மல்லிகை செடியில் பூக்கள் பறிச்சிட்ருக்கோம். இப்போ இந்த வீடியோ வந்து ஷூட் பண்ணது என்னைக்கு அப்படின்னா நேற்று, அதாவது நவம்பர் 5th தான் ஷூட் பண்ணது. இப்போ பொதுவாகவே மல்லிகை செடின்னு எடுத்துக்கிட்டோம்னா வெயில் காலத்தில் தான் அதிக அளவில் பூக்கள் பூக்கும், மழை காலத்துலேயும் பனி காலத்துலேயும் பூக்காது. எதனால் அப்படின்னா வெயில் காலத்தில் அதிகமான வெப்பம் கிடைக்கும், அதே நேரத்தில் மண்ணில் இருக்கக்கூடிய ஈரப்பதத்தோட அளவும் சுற்றிலும் காற்றில் இருக்கக்கூடிய ஈரப்பதத்தோட அளவும் ரொம்பவே கம்மியாக இருக்கும். ஸோ அப்படி இருக்கிற சமயத்தில் அதிகமான வெப்பமான சூழ்நிலை தான் இந்த மல்லிகை செடி வந்து அதிகமான மொட்டுகள் உற்பத்தி எடுக்கும். இதே மழை காலத்துலேயும் பனி காலத்துலேயும் மல்லிகை செடிக்கு அதிக அளவு நீர் கிடைக்கிறதுனால மண்ணில் ஈரப்பதம் அதிக அளவில் இருக்கும், அதே நேரத்தில் சுற்றிலும் காற்றுலையும் ஈரப்பதம் அதிக அளவில் இருக்கும். இது ரெண்டும் இல்லாமலும் மல்லிகை செடிக்கு கிடைக்க வேண்டிய டெம்பரேச்சர் வந்து ரொம்பவே கம்மியாக கிடைக்கும். ஆவரேஜாக கிடைக்க வேண்டிய டெம்பரேச்சர் கூட கிடைக்காம ரொம்பவே மினிமம் டெம்பரேச்சருக்கும் கீழேயும் போகும் இரவு நேரங்களில். ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது மொட்டுகள் எடுக்கிறது அப்படிங்கிறது வந்து செடிக்கு ரொம்பவே இம்பாசிபிளான விஷயம். ஸோ அதை பேலன்ஸ் பண்ணுறதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா, ஆல்ரெடி இருக்கக்கூடிய தாவரநிலை வளர்ச்சியை இன்னுமே ஊக்கப்படுத்தி அதீத தாவரநிலை வளர்ச்சியை கொண்டு வரும். அப்படி கொண்டு வரும்போது தான் மொட்டுகள் எடுக்கக்கூடிய கிளைகள் எல்லாத்துலேயுமே இரட்டை இலைகள் ஏற்படும். ஸோ அந்த இரட்டை இலைகள் ஏற்படக்கூடியது வந்து எக்ஸசிவ் வெஜிடேட்டிவ் ஸ்டேஜ், அதாவது அதீத தாவரநிலை வளர்ச்சி இருக்கும்போது தான் ஏற்படும், மண்ணில் அதிகமான ஈரப்பதம் இருக்கும்போதும் ஏற்படும். ஸோ இதை கட்டுப்படுத்துறது தான் நம்ம வந்து கல்டார் பிளான்குலர் பயன்படுத்தியிருந்தோம். இதை பயன்படுத்துறதுனால தான் நம்ம வந்து இப்போ இந்த நவம்பர் மந்தில் மல்லிகைப்பூக்கள் பறிச்சிட்ருக்கோம். இதே சாதாரணமாக நம்ம பிளான்குலர் பயன்படுத்தலை அப்படிங்கிற பட்சத்தில் இந்த பூக்கள் இருக்குமானா இருக்கும், ஓரிரு பூக்கள் இருக்கும், இந்த அளவில் அதிகமாக இருக்காது. இதுவுமே நமக்கு வந்து அதிகமான பூக்கள் கிடையாது, நமக்கு அதிகமான பூக்கள் பூத்து பூக்கள் குறைஞ்சிட்டு இருக்கக்கூடிய சமயம் தான் அது. அதாவது சாதாரணமாக ஒரு ஃப்ளவரிங் சைக்கிள், அதாவது ஒரு பூஞ்சுற்றுன்னு எடுத்துட்டோம்னா ஒரு மாத காலத்தை நம்ம எடுத்துக்கலாம். அந்த ஒரு மாத காலத்தில் 15 நாட்கள் துளிர்கள் எடுக்கும், மீதமுள்ள 15 நாட்கள் எடுத்த துளிர்களில் இருக்கக்கூடிய மொட்டுகள் பூக்கும். அதற்கு பிறகு அடுத்த தாவரநிலை வளர்ச்சிக்கு போகும், திருப்பி அடுத்த ஃப்ளவரிங் ஸ்டேஜுக்கு போகும். ஸோ இப்படி இருக்கிறதுல நம்ம வந்து ஃப்ளவரிங் ஸ்டேஜில் பாதியை தாண்டிட்டோம், அதாவது 8ஆம் நாளை தாண்டியாச்சு. ஸோ அதனால தான் நம்மளோட மல்லிகை செடியில் பூக்கள் வந்து இப்போ உயர நிலையில் இருக்குது. 7ஆம் நாள் 8ஆம் நாள் அப்படிங்கிற 2 நாட்களில் தான் அதிகமான பூக்கள் பொதுவாகவே எந்த ஒரு பூஞ்சொட்டுலையுமே மல்லிகை செடியில் எடுக்கும். ஸோ நமக்கு வந்திருக்கக்கூடிய மொட்டுகள் எல்லாம் இன்னும் ஒரு வார காலத்திற்கு பூக்கும். இதற்கு பிறகு அடுத்த தாவரநிலை வளர்ச்சி எடுத்து திருப்பி மொட்டுகள் எடுத்தால் தான் பூக்கள் உற்பத்தி இருக்கும். ஸோ அப்படி பார்க்கும்போது நமக்கு நெக்ஸ்ட்டு ஃப்ளவரிங் ஸ்டேஜ் எப்போ ஆரம்பிக்கும் அப்படின்னா சரியாக நவம்பரோட எண்டிங், அதாவது நவம்பர் 25க்கு மேற்பட்ட இருக்கக்கூடிய மாத முடிவு நாட்களில் தான் அடுத்த ஃப்ளவரிங் ஸ்டேஜே ஆரம்பிக்கும். ஸோ அதற்கு பிறகு டிசம்பர் மந்தோட ஸ்டார்டிங்கில் அந்த ஃப்ளவரிங் சைக்கிள் வந்து முடிவடையும். ஸோ அதை வந்து நம்ம அந்த டைமில் பூக்கும்போது வீடியோ பப்ளிஷ் பண்ணுறோம். அண்ட் இந்த மாதிரி அன்சீசனல் ஃப்ளவரிங் நீங்கள் இன்னுமே கொண்டு வரணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா உங்களோட நிலத்தில் மழை பெஞ்சால் தண்ணீர் தேங்காத அளவுக்கு இருக்கணும், அதே நேரத்தில் ஓரளவு மழை பெய்யும் போது தண்ணீர் உரியிற நிலையில் இருக்கணும். குறைந்தது ஒரு வார காலத்திற்காவது கல்டார் பிளான்குலர் பயன்படுத்துகிற பட்சத்தில் மண்ணில் தண்ணி கெட்டி ஓடாத அளவுக்கு இருக்கணும். ஸோ அப்படி இருந்ததுன்னா நீங்கள் பயன்படுத்தலாம். அண்ட் நம்ம எப்படி பயன்படுத்தணும், எவ்வளோ அளவு பயன்படுத்தணும், இதை பற்றின வீடியோலாம் ஏற்கனவே பப்ளிஷ் பண்ணியிருந்திருக்கோம். அந்த எல்லா வீடியோவுமே நம்ம ஒரு ப்ளேலிஸ்ட்டில் போட்டு வச்சுருக்கோம். அந்த ப்ளேலிஸ்ட்டோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன் கொடுக்குறோம், பார்க்காம பாருங்கள். 1 by 1 பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்னும் தெளிவாக புரியும். ஸோ நீங்களும் மல்லிகை விவசாயம் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி அன்சீசனல் ஃப்ளவரிங் கொண்டு வரதுக்கு கல்டார் பிளான்குலர் பயன்படுத்துங்க. அண்ட் முடிஞ்ச அளவு அதை நம்ம எவ்வளோ அளவு சொல்லியிருக்கோமோ அதை பார்த்து வெரிஃபை பண்ணிட்டு பயன்படுத்துங்க. ஏன்னா அது வந்து ரொம்பவே ஸ்ட்ராங்கான பிளான்குலர். அதிகமாக பயன்படுத்தினோன்னா செடி அழியிறது கூட வாய்ப்பு இருக்குது. ஸோ தெளிவான டோசேஜில் கரெக்டாக பயன்படுத்துங்க. அண்ட் நம்மளோட மல்லிகை செடியில் அதிக அளவு பேந்தாக்குதல் ஏற்பட்டிருக்கு. நம்ம வந்து மழை காலத்தில் செடிக்கு ஃபைட்டோடாக்சிட்டி ஏற்படக்கூடாது, தொடர்ச்சியாக பேன் மருந்து பயன்படுத்தி அப்படிங்கிறதுனால சரியாக ஸ்ப்ரே பண்ணாமல் வச்சுருந்துருக்கோம். இப்போ லாஸ்ட்டாக ஒரு வீடியோ பப்ளிஷ் பண்ணியிருந்தோம் மல்லிகை செடியை பற்றி, அதில் வந்து பேனுக்கான மருந்து ஃபஸ்ட்டு ஸ்ப்ரே தான் கொடுத்துருந்துருக்கோம். அந்த வீடியோட லிங்க்குமே டிஸ்கிரிப்ஷன் வரும், பார்க்காம பாருங்கள். அதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் நம்ம என்னென்ன மருந்துகள்லாம் சேர்த்து பயன்படுத்தி இருந்திருக்கோம் அப்படிங்கிறது. அண்ட் இந்த வீடியோவில் ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் நம்மளோட வாட்ஸ்அப் சேனலோட லிங்க் வந்து கமெண்ட் பாக்ஸில் பின் பண்ணிக்கிறோம், ஜாயின் பண்ணிங்க. அண்ட் லாஸ்ட்டாக இந்த வீடியோ பார்க்குற புதிய விவசாயிகள் இந்த மாதிரி நம்ம பப்ளிஷ் பண்ணுற ஒவ்வொரு மல்லிகை செடி சம்மந்தமான வீடியோஸையும் தொடர்ந்து பார்க்க நினச்சிங்கன்னா நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் வீடியோ நோட்டிஃபிகேஷனை கனெக்ட் செஞ்சு ஆன் கொடுத்துங்க. அப்புறம் எல்லா வீடியோவும் உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் சேரும்.